கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானித்த அதே தலைப்பிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? கடந்த ஞாயிற்றுக்கிழமையின் தலைப்பு திரும்ப பெறுதலின் கண்டுபிடிப்பு, டிஸ்கவரி ஆஃப் ரிகவரி, திரும்ப பெறுதலின் கண்டுபிடிப்பு. நம்முடைய திருவுக்குள் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோபு 42 அதிகாரம் 10 வசனம். யோபு 42 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். யோபு 42 அதிகாரம் 10 வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எபிரேயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் செய்த போது கர்த்தர் யோபு இழந்த எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்தார். அப்படிதான் எபிரேயத்தில் இருக்கிறது. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் செய்த போது யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி கொடுத்தார். திரும்பி கொடுத்தது மாத்திரமல்ல, இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஒருவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனையிலே நீங்கள் ஒருவேளை இல்லாது இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இதோட முதல் செய்தியின் முதல் பகுதி அங்கே இருக்கும். அதை நீங்கள் தவறாமல் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சில காரியங்களை போன ஞாயிற்றுக்கிழமை நாம் கவனித்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் கர்த்தர் சகலவற்றையும் திரும்ப கொடுத்தார். திருப்பி கொடுத்தது மாத்திரமல்ல, யோபை இரண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அருமையான தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே திரும்பி பெற்றுக்கொள்ளுதல் என்ற ஒரு சத்தியம் வரும்போது கர்த்தர் நாம் இழந்து போனதை மாத்திரம் நமக்கு திரும்பி தருகிறவர் அல்ல, நாம் இழந்து போனதை இரட்டிப்பாக பெருக்கி நமக்கு திரும்ப தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்றால் தேவன் நம் மேல் வைத்த மகா பெரிய இரக்கத்தை காண்பிக்கிறது. ஆமென். எத்தனையோ கடினமான பாதைகள் ஊடாக நாம் கடந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் திருப்பி தரும்போது இழந்ததை மாத்திரமல்ல, இழந்ததை இரட்டிப்பாய் பெருக்கி திரும்ப தருகிறார் என்றால் அது தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்கிறது. மனிதர்களாகிய நாம் கடந்து போகிற பாடுகளின் வழியாக கடந்து போகிற நமக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாகிற அப்படினாலே கர்த்தர் நாம் இழந்து போனதை இரண்டத்தனையாக திரும்பி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயமாக திரும்பி பெற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது. நான் இதை சொல்லும் போது சத்ருவாகிய பிசாசு உங்களுடைய செவிகளிலே சந்தேகம் என்ற விதையை அவன் விதைத்து கொண்டிருப்பான். அவன் சொல்லுவான், இந்த மாதிரி செய்தியை நிறைய கேட்டுட்டீங்க, ஒன்றும் நடக்கல, இதுவும் ஒன்றும் நடக்காது. அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். ஒரு நாள் சத்துடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட வேண்டாம் என்று நான் சொல்றேன். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, there is a mystery in divine restoration that we must discover. தெய்வீக திரும்பி பெற்றுக்கொள்ளுதலிலே ஒரு மறைப்பொருள் இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதை நாம் கண்டுபிடிக்காத பட்சத்தில் திரும்பி பெற்றுக்கொள்ளுதலை நாம் ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. What you don't know, you don't get. நீங்கள் எதை அறியாமல் இருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதில்லை. எதை அறியாமல் இருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறதில்லை. அதை நேர்மறையாக சொல்லணும்னா, எதை அறிந்திருக்கிறீர்களோ அதை மாத்திரம்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இங்கிலீஷில் ஒரு காரியத்தை சொல்வார்கள், ignorance is no excuse என்று சொல்வார்கள்.
அறியாமை ஒரு சாக்கு போக்கு அல்ல. How much you get depends upon how much you know. நீங்கள் தேவனிடத்திலிருந்து எவ்வளவு பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்றால், நீங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் தேவனிடத்திலே நீங்கள் எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? தேவனிடத்திலே ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிற அளவு எதை சார்ந்திருக்கிறது என்றால், நீங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்தை நாம் அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது எபிரேயத்தில் எப்படி இருக்கிறது என்றால், வெளி அரங்கமாக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை நீங்கள் எவ்வளவுக்கு அறிகிறீர்களோ, தெரிந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். அறிந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். வேதாகமத்திலே லட்சக்கணக்கான எண்ணுக்கணக்காத சத்தியங்கள் இருக்கிறது. இது சமுத்திரம் போல. அதான் அப்படிதான் நான் வேதத்தை பார்க்கிறேன். ஒவ்வொரு விஷயம் நான் வேதத்தை திறக்கும் போது இது ஒரு சமுத்திரமா தான் பார்க்கிறேன். இதில் அவ்வளவு பொக்கிஷங்களை ஆவியானவர் வைத்திருக்கிறார். இதில் இருக்கிற பொக்கிஷங்களை அனுபவிக்க வேண்டுமானால் எவ்வளவுக்கு அளவு சத்தியத்தை நீங்கள் அறிகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அந்த சத்தியத்துக்குள்ளே புதைந்திருக்கிற மறைப்பொருளாய் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களால் அனுபவிக்க முடியும். அதனாலதான் வேத பாட கூட்டத்துக்கெல்லாம் நீங்க வரணும்னு சொல்லி கேட்கிற காரணம், எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்தை அறிகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும். அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து நம்புகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் இழந்து போனதை கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஹல்லேலூயா நான் தைரியமாய் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறபடியே ஆகும். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கர்த்தருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவார். ஒருவேளை நீங்கள் சுகத்தை இழந்திருந்தால் கர்த்தர் சுகத்தை தருவார். ஆமென். ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்திருந்தால் கர்த்தர் அதை திரும்ப ரெட்டிப்பாய் திரும்ப தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமாகவும் அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் அதிகமாக இழந்திருக்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நல்ல கவனிக்கணும், இது முக்கியமான ஒரு செய்தி. அநேக காரியத்தை இழந்திருக்கிறோம். ஆனா இவ்வளவு இழந்ததை நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணரச் செய்வார். இந்த செய்தியை கேட்க கேட்க உங்களுக்கு விளங்கும், இவ்வளவு இழந்திருக்கிறனா. எவ்வளவு களவு நீங்கள் அதை உணர்கிறீர்களோ, உங்கள் ஆவியில உணர்கிறீர்களோ அவ்வளவு களவு ஆண்டவரே இது எனக்கு திரும்ப தாரும், இது எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்க வேணும். To recover something, you must discover something. ஆமென். நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு காரியத்தை நீங்க திரும்பி பெறணும்னா எந்த காரியத்தை இழந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்காத பட்சத்தில் தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்குள்ளாக இருக்கிற மகத்துவமான ஆசீர்வாதங்களை உங்களால் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் ஞாபகம் இருக்கிறதா? யோவான் ஸ்நானன் காலம் முதற்கொண்டு வாசிங்கள். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லாரும் இல்ல பிரதர், எல்லாரும் இல்ல. யார் அதை பிடித்துக் கொள்கிறார்கள்? பரலோக
காரியங்களை, பரலோகத்தின் ராஜ்யத்தின் காரியங்களை யாரால் பிடித்துக் கொள்ள முடியும்? சத்தமா சொல்லுங்க. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள. நல்ல கவனிங்கள். அநேக காரியங்களை சத்துரு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து களவாடி இருக்கிறான். அநேக ஆசீர்வாதங்கள், அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில களவாடி இருக்கிறான். உங்களுடைய ஆவிக்கு தெரியுது நீங்க என்னென்னத்தை இழந்திருக்கிறீங்க என்பது உங்களுடைய ஆவிக்கு தெரியுது. யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து. ஆவியானவர் என்ன திரும்ப சொல்றாரு? என் மகனே, மகளே, அநேக காரியங்களை இழந்திருப்பது உங்களுடைய ஆவிக்கு தெரியுது. நீங்க அதை உணர்கிறீர்கள். நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் இழந்துட்டேன், என்னோட வாழ்க்கையில் இது இருந்தது இன்னைக்கு இல்லை, இந்த ஆசீர்வாதம் இருந்தது இப்ப இல்லை, இந்த ஜெப வாழ்க்கை இருந்தது இப்ப இல்லை, இந்த அபிஷேகம் இருந்தது இப்ப இல்லை, இந்த ஊழியம் இருந்தது இப்ப என்னோட வாழ்க்கையில இல்லை, இந்த ஆவிக்குரிய அனுபவம் இருந்தது இப்ப இல்லை. அதை உணர்கிறோம். ஆனால் பலவந்தம் பண்ணாம இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னும் பலவந்தம் பண்ணல. நான் சொல்றது விளங்குதா? அதை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பலவந்தம் தேவைப்படுகிறது, அவசியமா இருக்கிறது. ஒரு அவசியமா இருக்கு. ஒண்ணு இல்லை. இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு பர்ஸ் ஒருத்தர் எடுத்துட்டு ஓடுறான். இப்படி நின்று பாப்பீங்களா? உங்களதான் கேட்குறேன். சகோதரிமார்களே, உங்களோட பர்ஸ் ஒருத்தர் எடுத்துட்டு ஓடுறான். சவுல் மாதிரி ஒரு பர்ஸ் எடுத்துட்டு உங்க பாக்கெட் வந்து எடுத்து ஓடுறான். நீங்க அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதாங்க பலவந்தம். பின்னால் ஓடுவீங்களா, ஓட மாட்டீங்களா? கத்துவீங்களா, கத்த மாட்டீங்களா? இதைதான் ஆண்டவர் சொல்கிறார். என் மகனே, மகளே, சத்துருவாகிய பிசாசு அநேக காரியங்களை வாழ்க்கையில களவாடி இருக்கிறான், திருடி கொண்டு போயிருக்கிறான். நீங்கள் பலவந்தம் பண்ணாமல் இருக்கிறது என்ன? நீங்கள் அசதியா இருக்கிறது என்ன? நீங்கள் மௌனமா இருக்கிறது என்ன? ஏன் இன்னும் அந்த பலவந்தம் வரல? ஆவியில இன்னும் அந்த வியாகுலம், அந்த துக்கம், வைராக்கியம் ஏன் வராமல் இருக்கிறது? பர்ஸ் போச்சுன்னா ஓடுவாங்க. ஜெபம் போயிடுச்சுன்னா நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சுகம் போயிடுச்சுன்னா உடனே டாக்டர். பரிசுத்தம் போயிடுச்சுன்னா அது முள்ள பார்த்துக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம். நான் தாழ்மையா சொல்றேன், சரீர பிரகாரமான எந்த காரியத்தை இழந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல ஏதாவது இழந்துட்டீங்கன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு பெரிய ஒரு விளைவை அது ஏற்படுத்திவிடும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அதை உணராமல் இருக்கிறார்கள். ஆமே, ஏதோ சௌரியமா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு திரும்பி பெறுதலை குறித்து ஒரு செய்தியை கேட்கறதுனால இழந்து போனதை பெற்றுக் கொள்கிறது அல்ல. பலவந்தம் பண்ணுங்கன்னு சொல்றார். எதை இழந்தீர்கள் என்பதை கண்டுபிடித்து ஆவிக்குரிய ரீதியிலே பலவந்தம் பண்ணி, ஆண்டவரே, இதை நான் இழந்திருக்கிறேன், சத்ருவாகிய பிசாசு களவாடி இருக்கிறான், இதை நான் திரும்பி பெற்றுக் கொள்ளாமல் உம்மை விடமாட்டேன், எனக்கு திரும்ப தாங்க, எனக்கு திரும்ப தாங்க, கதறி அழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போட ஞாயிற்றுக்கிழமை தாவீதை குறித்து சொன்ன அப்படிதானே? வனாந்தரத்திலே தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த வெளியிலே ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே பிடித்துக்கிட்டு போயிடுச்சு. தாவீது என்னங்க பண்ணாரு? அப்படியே பேசாம பார்த்துட்டு இருந்தாரா? இல்ல சிங்கத்துக்கு பயந்து ஓடினாரா? இல்ல, சிங்கத்துக்கு பின்னாக ஓடி, சிங்கத்துக்கு பயந்து ஓடல, சிங்கத்துக்கு பின்னாக ஓடி, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த துளைந்து போன களவாடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டுக் கொள்கிறார். பாருங்க,
அந்த மனுஷன் தான் கோலியாத்தை ஜெயிக்க முடியும். எல்லாரும் கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. பலவந்தம். தாவீது அன்னைக்கு வனாந்தரத்திலே ஒரு ஆட்டுக்குட்டிக்காக பலவந்தம் பண்ணதுனாலதான் கர்த்தர் தாவீதுடைய கரத்திலே கோலியாத்தை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி என்ன சொல்ற, மகனே மகளே, சின்ன சின்ன ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் இழந்து போகும்போது பலவந்தம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்திலே போராடி பிரயாசப்பட்டு அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை தருவார். இஸ்ரவேல் தேசமே அசைஞ்சிருச்சு பாருங்க. கர்த்தர் கோலியாத்தை தாவீதோட கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த இஸ்ரவேல் தேசமே அசைக்கப்பட்டது. வனாந்தரத்தில் நடந்தது யாருக்கும் தெரியாதுங்க. வனாந்தரத்தில் சிங்கத்தை கொன்று ஆட்டுக்குட்டியை மீட்டது யாருக்குமே தெரியாது. தாவீது சொல்லணும்னு நம்மளுக்கே தெரியாது. அதான் உண்மை. அது ரகசியமாக நடந்த காரியம். ஆனால் தாவீதுக்கு கோலியாத்தை ஒப்பு கொடுக்கும் போது தேசத்துக்கே தெரியும். அவர் என்ன திரும்ப சொல்றாரு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போகிற ஆவிக்குரிய ரீதியில இழந்து போகிற சின்ன சின்ன காரியங்களை பலவந்தம் பண்ணி போராடி கர்த்தருடைய சமூகத்திலே அழுது கதறி பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் எல்லாருக்கும் முன்பாக பயங்கரமான ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கேற்ற துக்கத்தை குறித்து பேசும்போது ரட்சிப்பு உண்டாக மனம் திரும்புதலுக்கேற்ற தேவனுடைய துக்கம், ரட்சிப்பு உண்டாக மனம் திரும்புதலுக்கேற்ற தேவ துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம், அது மனம் திரும்புதல், ரட்சிப்பு உண்டாக மனம் திரும்புதலை உண்டுபடுகிறது. ஆனால் லௌகிக துக்கம், உலகத்துக்குரிய துக்கம் மரணத்துக்கு ஏதுவாக. இந்த உலகத்துக்காக பொருளுக்காக நீங்க துக்கப்படுவீங்கன்னா அது எதுக்கு நேரம் நடத்தும் சொல்லுங்க? ஆவிக்குரிய மரணத்துக்கு நேரம் நடத்தும். யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 ரூபாய் காணா போச்சு. ஐயோ 1000 ரூபாய் காணா போச்சு, சாப்பிட முடியலையே, தூங்க முடியலையே. அது எதுக்கு நேரம் நடத்தும்? ஆவிக்குரிய மரணத்துக்கு நேரம் நடத்தும். அதுக்கு கவலைப்பட வேணாம். அது லௌகிக துக்கம், உலக பிரகாரமான துக்கம். அதுக்கு பதிலா ஆண்டவரே, நான் ஜெப வாழ்க்கையை இழந்திருக்கிறேன், பரிசுத்தத்தை இழந்திருக்கிறேன், அபிஷேகத்தை இழந்திருக்கிறேன், ஊழியத்தை இழந்திருக்கிறேன், அதை திரும்ப தாங்க என்று சொல்லி தேவனுக்கேற்ற துக்கம் கொள்றீங்க பாருங்க. அந்த தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்பலை உண்டு பண்ணும். ஆமென். பவுல் சொல்றார், அழகா எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில், இதான் முக்கியம், அந்த தேவனுக்கேற்ற துக்கம் உங்களிடத்திலே எவ்வளவு ஜாக்கிரதையை உண்டு பண்ணி இருக்கிறது. குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலை உண்டு பண்ணி இருக்கிறது. எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு வெறுப்பு. யார் மேல? அந்த பிரதர் மேலையா, இந்த சிஸ்டர் மேலையா? இல்ல, களவாடின பிசாசின் மேல எவ்வளவு வெறுப்பு. திருடிட்டானே அவன், என்னோட ஜெப வாழ்க்கையை திருடிட்டானே அப்படின்னு சொல்லி பிசாசு மேல ஒரு வெறுப்பு. எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு பயம், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு ஆவல், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று, எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இன்னும் பவுல் சொல்றது என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்துட்டு எப்படி உங்களால சும்மா இருக்க முடியுது? எப்படி பலவந்தம் பண்ணாம இருக்க முடியுது? எப்படி வேதனை இல்லாம இருக்க முடியுது? எப்படி பயம் இல்லாம இருக்க முடியுது? எப்படி வைராக்கியம் இல்லாமல் இருக்க முடிகிறது? ஏன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியப்படுத்துகிறீர்கள்? ஏன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் லேசாக நினைத்து விடுகிறீர்கள்? ஆமென். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்.
இந்த பூமி மண்டலத்திலே நீங்கள் எதை இழந்தாலும் இந்த பூமியின் மண்டலத்தை விட்டு அது திரும்ப ஆண்டவரத்தில் போகிறது இல்லை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 4 மண்டலத்தை குறித்து சொல்ல. முதல் மண்டலம் என்னது? தேவன் வாசம் பண்ணுகிற மண்டலம். 2வது தூதர்கள் வாசம் பண்ணுகிற மண்டலம். 3வது ஆவிகள் வாசம் பண்ணுகிற வான மண்டலம். 4வது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியின் மண்டலம். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறது. தூதர்கள் அந்த பதிலை கொண்டு வருகிறார்கள். அது தூதருடைய மண்டலத்தை கடந்து ஆவியின் மண்டலத்தை கடக்கணும். ஆவியின் மண்டலத்தில் தான் ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. நம் தானியுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். வான மண்டலங்களுக்குள்ள பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அதனாலதான் ஜெபம், அதனாலதான் உபவாசம். அப்ப ஆவியின் மண்டலத்திலே ஒரு ஜெயத்தை அந்த தூதர்கள் எடுத்து நமக்கு நம்மிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டாந்து கொடுக்கும்போது, ஏதாவது காரணத்தை நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழப்பீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் தேவனிடத்தில் போகிறது அல்ல. காரணம், அவருடைய வரங்களும் அவருடைய கிருபா வரங்களும் அவருடைய அழைப்பும் மாறாதவைகள், இரிவோக்கபிள். கர்த்தர் உன்னை கொடுத்துட்டா திருப்பி எடுத்துக் கொள்கிறவர்கள் அல்ல. அப்ப இந்த பூமியிலே நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அது பூமியில தான் இருக்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை உரிமை பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் நான் ஒன்றும் இழந்த மாதிரி எனக்கு தெரியலையே, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் எதையும் இழக்க இல்லை. அது பிசாசு சொல்கிற பொய். ஒருவேளை நீங்கள் பணத்தை இழக்காமல் இருந்திருக்கலாம், பொருளை இழக்காமல் இருந்திருக்கலாம், உங்களோட சுகத்தை இழக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இழந்திருப்பீர்கள் என்றால் அது என்ன தெரியுமா? உங்களுடைய நேரம். ஆமென். உங்களுடைய நேரம். ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷத்துல ஒரு பொக்கிஷம் தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் தான். ஹல்லேலூயா. ஒரு சத்துருவாகிய பிசாசு ஒரு மனுஷனோட போராடும் போது, நல்ல கவனிங்க, சத்துருவாகிய பிசாசு ஒருவரோட போராடும் போது அந்த நபருடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா பிசாசு போராடுறதே இல்லை. அந்த நபருடைய நேரத்துக்கு விரோதமா தான் போறான். அதனால்தான் வேதம் சொல்லுது, காலம் பொல்லாததா இருக்கிற அப்படின்னாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோஜனமாய் செலவழிங்க. ஆவிக்குரிய ரீதியிலே செலவு பண்ணுங்க, வீணாக்கி விடாதீர்கள். ஆமென். அதனாலதான் ஜனங்க சொல்றதை கேட்டிருக்கீங்களா? எல்லாம் தாமதமாகுதே, எல்லாமே லேட் ஆகுது, ஒன்றும் சீக்கிரமா கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன? சத்துருவாகிய பிசாசு உங்களுடைய நேரத்தை களவாடி இருக்கிறான். ஆமென். நல்லா கவனிக்கணும். சத்துருவாகிய பிசாசு பொதுவான நேரத்தை களவாடணும் அல்ல, உங்களுடைய நேரத்தை களவாட அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். பொதுவா 24 hours 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாள், அப்படிதானே? பிசாசுக்கு அது கவலை இல்லை. அந்த 24 மணி நேரத்தை களவாடுறது அவனுடைய வேலை அல்ல. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நேரம், கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மீட்பின் நேரம், கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திரும்பி பெற்றுக் கொள்வதின் நேரம், கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற புதுப்பித்தலின் நேரம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற நேரம் ஒன்று உண்டு சகோதரனே, சௌரியை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை பிசாசு களவாடும்படியாக அவன் வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஆமென். நீங்க ஒன்றை கவனிக்கணும், நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்களும் நானும் இழந்து போன நேரத்தை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படிதானே? இழந்து போன நேரத்தை நம்மளால திரும்பி பெற முடியாது, திரும்பி எடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்தின், இழந்து போன ஆசீர்வாதத்தின் நேரத்தை கர்த்தரால் திருப்பி கொடுக்க முடியும். என் தேவனால் கூட அந்த காரியம் பேர் உண்டு. நான் இழந்து போன காலையில் 8 மணியை நான் திருப்பி பெற முடியுமா? எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இன்னைக்கு காலையில் அந்த 8 மணியை நான் இழந்திருக்கேன், திரும்பி பெறவே முடியாது. ஆனால் நான் இழந்து போன, சத்துரு களவாடினேன், என்னுடைய ஆசீர்வாதத்தின் நேரத்தை கர்த்தர் எனக்கு திரும்பி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் சில நிமிஷங்கள்ல இந்த செய்தி இன்னும் தெளிவா நீங்க விளங்கிக் கொள்வீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க,
நான் திரும்பி பெற்றுக்கொள்கிற நேரம் இதுதான். இதுதான் நான் திரும்பி பெற்றுக்கொள்கிற நேரம். This is my restoration time. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி சொல்லமா? இதுதான் நான் திரும்பி பெற்றுக்கொள்கிற நேரம். கர்த்தர் இழந்து போன நேரத்தை எனக்கு திரும்ப தருவார். Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Hallelujah. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீங்க நல்ல சிந்தித்து பார்க்கணும். இந்த செய்தியை கேட்கும்போது நல்ல சிந்தித்து பார்க்கணும். உங்களிடத்துல என்ன இருக்குன்றது பிசாசுக்கு கவலையே கிடையாது. உங்களிடத்துல என்ன இருக்குது, நீங்க என்னத்தை வச்சிருக்கிறீங்க என்பது பிசாசுக்கு பிரச்சனையே இல்லை. எது வரைக்கும் தெரியுமா? அவன் உங்களுடைய நேரத்தை களவாடி வைத்திருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை என்பதை குறித்து பிசாசுக்கு கவலையே கிடையாது. அவன் உங்களுடைய நேரத்தை களவாடி வைத்திருப்பான் என்றால் உங்களுடைய எதிர்காலத்தை அவனால் முடக்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? If the devil can take hold of your time, he can control your destiny. உங்களுடைய எதிர்கால இலக்கையே அவனால் ஆளுகை செய்ய முடியும். உங்களுடைய நேரத்தை மாத்திரம் களவாட விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை அவன் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவான். அதனாலதான் நிறைய பேர் நினைக்கிறது நடக்க மாட்டேன்னு சொல்றேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், முடியல. ஒரு காரியம் வாய்க்க மாட்டேங்குது, நடக்க வேண்டிய காரியம் இன்னும் நடக்கல, கிடைக்க வேண்டிய காரியம் இன்னும் கிடைக்கல. நம்ம கிடைக்காததை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனா பிரச்சனை அது இல்லை. பிரச்சனை உங்களுடைய நேரத்தை பிசாசு களவாடி. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். உதாரணம் தான் இது, நீங்க அப்படியே எடுக்கக்கூடாது. உதாரணம், ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு. உதாரணம் தான். ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும் போல இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது, ஆனா அது வரல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா 10,000 ரூபாய் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட பிரச்சனை 10,000 ரூபாய் இல்லை. பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த 10,000 ரூபாய் வர வேண்டிய அந்த நேரத்தை சத்துருவாகிய பிசாசு களவாடி இருக்கிறதுனால தான் இந்த ஆசீர்வாதம் இன்னும் வரல. அப்ப எதை இழந்திருக்கிறீங்க? நேரத்தை. பிசாசு அந்த 10,000 ரூபாயை களவாடல, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை அவன் களவாடி வைத்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனான்னு சொல்றேன், இந்த சத்தியத்தை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ளாவிட்டால் நம்முடைய தற்போது உள்ள அந்த நிலைமையிலிருந்து எழுந்து கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கை நம்ம ஒரு நாளும் அடைய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் பிசாசு ஃபர்ஸ்ட் அங்க போராடுவான். வான மண்டலங்களிலே அவன் லேஸ்ல விடமாட்டான். அந்த ஆசீர்வாதம், அந்த ஜெபத்துக்கு பதில் வர விடமாட்டான். அங்க பயங்கரமா போராடிக்கிட்டே இருப்பான். தானுடைய வாழ்க்கையில் 21 நாட்கள் போராட்டம். அங்க போராட்டம். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், வான மண்டலங்களில் விடுதலையாக்கி பூமியின் மண்டலத்தில் வந்து விடுமானால் பிசாசுக்கு அதுக்கு மேல எந்த அதிகாரமும் இல்லை. வான மண்டலத்தில் அது இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அதிகாரம். அந்த வான மண்டலத்தில் விட்டுட்டு பூமியின் மண்டலத்துக்கு வந்துடுச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தின் மேல, அந்த பதில் மேல பிசாசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அதனால அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களுடைய சுவாபத்தை தொட ஆரம்பிச்சிருவான். இப்ப ஆசீர்வாதத்தின் மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அந்த மண்டலத்தை விட்டு கீழே வந்துருச்சு, பூமியின் மண்டலத்தில் வந்துருச்சு. இப்ப பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? ஆசீர்வாதத்துக்கு விரோதமா அவன் அங்க போராடினான் இல்லையா, அந்த மாதிரி இங்க போராட முடியாது. அதனால அவன் என்ன பண்ணுவான்? உங்களை தூண்டி விட்டு பாவம் செய்ய வைப்பான். உங்களுடைய சுவாபத்தை அவன் தொடுவான், கோபம் ஊட்டி விடுவான், பெருமையை உள்ள கொண்டு வருவான். காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட சுவாபத்தை தொட பிசாசுக்கு விட்டு கொடுத்துருங்கள் என்றால் உங்களையே தேவனுக்கு விரோதியா மாத்திடுவான். நல்ல விளங்கிங்க. வான மண்டலங்களில் இருக்கும்போது பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சு வைக்க ட்ரை பண்றான், விட மனதில்லை. ஆனா அங்க விடுதலையாக்கி வந்துடுச்சுன்னா அவனுக்கு எந்த அதிகாரம் அது மேல இல்லை. அவன் என்ன பண்ண தொடங்குறான்? உங்களோட சுவாபத்தை தொடறான். ஒரு சோதனையை கொண்டு வந்து, உதாரணத்துக்கு சொல்றேன், அவன் மாத்திரம் உங்களுக்குள்ள பெருமையை கொண்டு வருவதற்கு
முயற்சி செய்து கொண்டு வந்துட்டானா, ஒரு பெருமை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டானா, நீங்க ஆண்டவருக்கு விரோதியா மாறிடுவீங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை. யோசிச்சு பாருங்க, பிசாசு மாத்திரம் கொஞ்சம் பெருமையை உள்ள அனுப்பிச்சிட்டானா, நீங்களும் அதை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு விரோதியா மாறுங்க. எப்படிங்க மீட்பை பெற முடியும்? எப்படி இழந்ததை திருப்பி பெற முடியும்? எப்படி ஆசீர்வாதத்தை பெறும்? பிசாசு எப்படி தந்திரமா கிரியை செய்யறான் பாருங்க. ஆனாதான் பவுல் சொல்றார், அவருடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. இதுக்குதான் பரிசுத்தம். அதனாலதான் நம்மளை காத்து கொள்ள வேண்டும். சகல ஜாக்கிரதையோடு விட நம்முடைய இருதயத்தை நாம் காவல் செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். சத்துருவாகிய பிசாசு உங்களை கரப்படுத்துவான், ஒரு சோதனையை கொண்டு வந்து உங்களுடைய சுவாபத்தை மாற்றுவான், பெருமை உங்களுக்குள்ள கொண்டு கசப்பு வைராக்கியத்தை கொண்டு வந்து விடுவான். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கூடாது. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், மீட்கப்பட்டவர்கள் தான். ஆனா நம்முடைய சுவாபத்தை மாற்றி நம்மையே தேவனுக்கு விரோதமா நிக்க வச்சிருவோம். எத்தனை பேருக்கு விளங்குது? பயங்கரங்க இது, நம்ம உணர்றது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை இதுதான். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அப்ப மோவாபின் ராஜா யாரு? பாலாக். இஸ்ரவேல் ஜனங்களை, திரளான ஜனங்களை பார்க்கும்போது அந்த மோவாப் ராஜாக்கு பயம் உண்டாகிறது. ஐயோ, இவ்வளவு திரளான ஜனங்கள் வருகிறாங்களே, அவங்க நம்மோடு கூட யுத்தம் பண்ணி நம்மை சிறைப்பிடித்து விடுவான்னு சொல்லி அந்த மோவாப் ராஜா பாலாக் யார்கிட்ட போறான்? பீலேயாமிட்ட போ. பீலேயாமிட்ட போய் சொல்றான், நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்கணும், நீ சபிச்சிட்டீனா அவங்க எங்களை மேற்கொள்ள முடியாது, நான் அவர்களை ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வெகுமானங்களையும் பணத்தையும் கனத்தையும் கொடுக்குறான். இப்ப பீலேயாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் போய் சபிக்கலாமா? ஆண்டவர் சொல்ற, என் ஜனங்களை எப்படி நீ சபிக்க முடியும்? என் ஜனங்களை ஒரு நாள் சபிக்க முடியாது. ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. பீலேயாம் வரலன்னு சொல்லிடுறார். இப்ப பாலாக்கு அடுத்த நாள் இன்னும் அதிகமான வெகுமதிகளையும் கணத்தையும் கொடுத்த போது பீலேயாமுக்கு ஒரு சோதனை வந்து விட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்க. ஆண்டவர் ஒரு தடவைன்னு சொல்லுவாரு, சும்மா போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா போன்றுவாரு. ஒரு தடவை சொன்னா அவ்வளவுதான், அதோட விட்டுறணும். திருப்பி போய் கேட்கும் போது ஆண்டு சொன்ன போ, ஆனா நான் சொல்றதை தான் நீ பேசணும். இந்த பீலேயாம் போறாரு, 7 பலிபீடங்களை கட்டுகிறார், 14 பலிகளை செலுத்துகிறார். வாயை திறந்து சபிக்கணும்னு சொல்லும் போது ஆசீர்வாதத்தின் வார்த்தை தான் வருது, வெறும் ஆசீர்வாதம் தான் வருது. அந்த மோவாப் பாலாக்கு ஒரே கோபம், அவனை ஆசீர்வதிக்கவா கொண்டு வந்தேன், சபிக்கலவா அவனை கொண்டு வந்தேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு பீலேயாம் அனுப்பும் போது, நல்ல கவனிங்க, இங்கதான் பீலேயாம் கள்ள தீர்க்கதரிசி அந்த பாலாக் ராஜாக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை தெரியுமா? ஸ்திரீகளை இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அனுப்பு, அவர்கள் பாவம் செய்யட்டும், அவர்கள் பாவம் செய்யும் போது நீனும் நானும் இவங்களை தண்டிக்க வேணாம், அவங்களுடைய ஆண்டவரே அவங்களை தண்டிச்சிருவார். எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குது? நீனும் நானும் கர்த்தருடைய ஜனங்களை அழிக்க வேணாம்பா, கர்த்தரே அழிச்சிருவாரு. பாவம் மாத்திரம் உள்ள வந்துருச்சு. இதைதான் பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் ஏமாந்து போனார்கள். பீலேயாமோட ஆலோசனை கேட்டு இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே பாவமான காரியங்களை செய்யும் போது அநேக ஆயிரமான ஜனங்கள் இஸ்ரவேலிலே மாண்டு போனார்கள். பிசாசு செய்யற காரியம் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல. அங்க அவனுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, வானம் மண்ணுக்கு கீழே வந்துடுச்சுன்னா பிசாசு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொட ஆரம்பித்து விடுவான், உங்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து விடுவான். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக, தேவன் உங்களை எதிர்த்து நிற்கும்படியாக. எவ்வளவு பயங்கரமான காரியம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, நான் சொல்லணும்னு வரல, ஆனா ஏவப்பட்டு சொல்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனமா,
எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும், எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு, நல்ல கவனிங்க, நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொருந்து. சீக்கிரமா அவனுடைய நல்மனம் பொருந்து. எதிராளியோடு எப்படி நல்மனம் பொருந்த முடியும்? நம்முடைய எதிராளி யாரு? பிசாசு. எதிராளியோடு எப்படி நல்மனம் பொருந்த முடியும்? ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொருந்து. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்போதுமே நம்முடைய எதிராளி பிசாசு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல சகோதரனே, சரி, அப்படி அல்ல. நாம் நம்மை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, இச்சைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, துணிகரமான பாவத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது, நம்முடைய எதிராளி பிசாசு அல்ல, கர்த்தரே எதிராளியாய் மாறி. கர்த்தரே எதிராளியாய் மாறி. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. கர்த்தரே எதிராளியா மாறி. பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறாராம் அவரு. அப்ப யார் எதிராளி? பிசாசா? நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எதிராளியா நிற்கும் போது எவ்வளவுதான் உபவாசம் பண்ணாலும், முழுவதும் முட்டி போட்டு ஜெபிச்சு பிசாசை கடிந்து கொண்டாலும் வேஸ்ட். அவன் சிரிப்பான். பிசாசு உங்களை பார்த்து, இது பார், விஷயம் தெரியாம பண்ணாத, முதலாவது உன்னுடைய எதிராளி யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அருமையான சபையாரை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். பிசாசு எப்படி தந்திரமா கிரிச்சார். ஆண்டவர் நம்முடைய எதிராளியா இருக்கும்போது உடனே நல்மனம் பொருந்தினார். ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் பாவம் செய்திருக்கிறேன், துக்கப்படுத்தி இருக்கிறேன், இருதயத்தை உடைச்சிருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவர்னு சொல்லி அவரோடு கூட நல்மனம் பொருந்தணும். பிலேயாம் தீர்க்கதரிசி போகிறார், ஆண்டுடைய சித்தத்துக்கு மாறா, விருப்பத்துக்கு மாறா போறார் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு. அவருக்கு முன்பாக எதிராளியா நின்றது யாருங்க? பிசாசா? யாரு? உருவின பட்டயத்தோடு தூதன் நிற்கிறான். தூதனானவர் பிசாசு எதிராளியா நிக்கலங்க, அங்க கர்த்தரே எதிராளியா நிற்கிறார். கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா போகும்போது அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க இழந்து போன உங்களுடைய ஆசீர்வாத நேரத்தை திரும்ப தர வேண்டுமானால் பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தம் அவசியம். பலவந்தம் மாத்திரம் போதாது பிரதர், பரிசுத்தம். சில பேர் பரிசுத்தம் இல்லாம பலவந்தம் பண்ணுவாங்க. ஆண்டவரே திரும்பி தாரும் ஆண்டவரே. இங்கதான் பரிசுத்தம் அடிபட்டுச்சு, ஒண்ணும் கிடைக்காது. எங்கே பரிசுத்தமும் பலவந்தமும் இருக்கிறதோ திரும்பி போனவை கண்டிப்பா கிடைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குகிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்து வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஞானி எழுதுகிறார், நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் என்ன வேணும்? சமயமும் நேரம் பிரதர், தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியம் விளங்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம். 2 காரியத்தை நாங்கள் எழுதியிருக்கிறார். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நேரம், நீங்க இழந்து போன நேரத்தை கர்த்தர் கொடுக்கணும். உங்களோட பரிசுத்தத்து நிமித்தம், நீங்க பலவந்தம் பண்ணுகிற நிமித்தம் கர்த்தர் உங்களுக்காக செயல்படணும். அந்த வசனத்தை நீங்க மறுபடியும் வாசித்து பாருங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது.
ஓடுகிறதற்கு ஓடுகிறவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானவான்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன உண்டாகணும்? சமயம் தேவ செயலும் உண்டாக வேண்டும். எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா இது? எனக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, திறமை இல்ல இல்ல பிரதர். நீங்கள் ஓடுகிறதுனாலும் அல்ல, விரும்புகிறதுனாலும் அல்ல, பிரயாசப்படுகிறதுனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. நம்ம நினைக்கிறோம் ஓடிடலான்னு, நம்ம நினைக்கிறோம் சாமர்த்தியம் இருக்கு, அனுபவம் இருக்கு, ஜெயிச்சிடலாம், ஆசீர்வதிக்கப்பட்டுலாம், சாதிச்சிடலாம். முடியாது, முடியாது. சமயமும் தேவ செயலும், சமயமும் தேவ செயலும். எத்தனை பேருக்கு விளங்குது சத்தியம்? ஒரு முக்கியமான சத்தியம் இது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதுதான் நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, சத்துரு என்னோட சமயத்தை களவாடி இருக்கிறான், எனக்கு அந்த சமயம் திரும்பி வேணும், உம்முடைய செயல் எனக்கு வேணும்ப்பா. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க இழந்து போனது இந்த பூமியின் மண்டலத்தில் விட்டு வெளியே போல, இங்கதான் இருக்கு. ஆகவே இந்த ரெண்டு காரியம் நமக்கு சம்பவிச்சுட்டா போதும், நடக்காதெல்லாம் நடந்துரும், நடக்காதெல்லாம் நடந்துரும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க, நல்ல கவனிங்க. ஒரு உதாரணம் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். உலகத்திலேயே மிக வேகமா ஓடக்கூடிய ஒரு மனுஷன் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா உசைன் போல்ட். உசைன் போல்ட் ஒரு ஜமைக்கா நாட்டை சேர்ந்த ஒரு நபர். உசைன் போல்ட் 8 விசை ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தவன், தொடர்ச்சியாக 8 விசை ஜெயித்தவன். ஒரு காலகட்டத்தில் ரிட்டையர் ஆகிட்டு ஓய்வு பெற்று இருக்கும்போது, அந்த ரிட்டையர் ஆன அந்த வருஷத்தில் அவருடைய ஸ்பான்சர்ஸ், அந்த மனுஷனை ஆதரித்த ஜனங்கள் சில பேர் வந்து, இன்னும் ஒரு விசை ஒலிம்பிக் ஓட்டத்தில் நீங்க ஓட வேண்டும், இந்த ஒரு விசை நீங்க ஓடணும், நீங்க ஓடி ஜெயிக்கணும். 8 விசை ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு விசை ஓடும், நாங்க முந்தி உங்களுக்கு கொடுத்த பணத்தை காட்டிலும் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உசைன் போல்ட் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுறேன்னு சொல்லி அவர் அந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிறார். அவருக்கு ஒன்று விளங்கல, ஒரு காரியம் விளங்கல. என்ன தெரியுமா? என்னுடைய காலத்திலே, என்னுடைய சமயத்திலே நான் ஓடினேன், நான் ஜெயித்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய காலம் அல்ல, இது இன்னொருத்தனுடைய காலம் என்பதை விளங்காமல் அவர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற்று, சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லுது, அந்த முடிக்கிற கோடை கூட தொட முடியல மனுஷனால, நடுவிலேயே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்னங்க? அவருடைய சமயத்தில் அவர் ஓடினாரு, ஜெயிச்சாரு. இப்ப அவருடைய சமயம் இல்லை, அது இப்ப இன்னொரு மனுஷனுடைய சமயம். இன்னொரு மனுஷனுடைய சமயத்தில் இந்த ஆள் ஓடினா எப்படி ஜெயிக்க முடியும்? இதை விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்குன்னு ஒரு சமயம் இருக்குது சௌரி, உங்களுக்குன்னு ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் தேவ செயலோடு இணையணும், அந்த நேரம் தேவ செயலோடு இணையணும். அந்த தேவ செயலோடு இணையணும்னா நான் தேவனை பிரியப்படுத்தணும், தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமா ஜீவிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அந்த பரிசுத்த ஆவியினருக்குள்ளே ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது, ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இதை நீங்கள் ஆழமா உங்களுடைய ஆவிக்குள்ளே இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இட் இஸ் டைம் தட் குவாலிஃபைஸ் மேனிஃபெஸ்டேஷன். தமிழ்ல சொல்லணும்னா, நேரம்தான் ஒரு செயல்பாட்டை தகுதிப்படுத்துகிறது. விளங்கல? ஒரு நேரம்தான் ஒரு செயல்பாட்டை தகுதிப்படுத்துகிறது. சொல்றேன், விளங்கும். இப்ப நீங்க கேளுங்க, விளங்கும். ஏதோ நீங்க விரும்புறதுனால அல்ல, ஏதோ ஒரு நபர்
இப்படி நடக்க வேண்டும் என்று கேட்கிறபடினால அல்ல, நேரம்தான் ஒரு செயல்பாட்டை தகுதிப்படுத்த வேண்டும். வேதத்திலிருந்து உதாரணம் காண்பிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். எடுத்து வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், தமிழ்ல 5வது வசனம், இங்கிலீஷ்ல 4வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. காலம் நிறைவேறின போது, இதாங்க முக்கியம், காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தன்னுடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்ப? காலம் நிறைவேறும் போது. காலம் நிறைவேறும் போது அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு இந்த பூமியின் மண்டலத்துக்குள்ள வருவதற்கு காலம் அவரை அழைக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவராய் இயேசு மாமிசத்துல நம்ம இருக்கிற இந்த பூமியின் மண்டலத்தில் அவர் வருவதற்கு, மனுஷகுமாரன் தேவகுமாரன் வெளிப்படுவதற்கு அவரை எது அழைக்கணும்? காலம் அழைக்க வேண்டும். ஆமென். மாமிசத்தில் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில வெளிப்படுவதற்கே அந்த காலம், அந்த சமயம், அந்த நேரம் அவசியமா இருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது? அதனால தான் நான் சொன்னேன், இட்ஸ் டைம் தட் குவாலிஃபைஸ் மேனிஃபெஸ்டேஷன். நேரம்தான் ஒரு செயல்பாட்டை தகுதிப்படுத்துகிறது. யோசிச்சு பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு அந்த விவாகத்துக்கு அழைக்கப்படுகிறார். அவர்களும் அவர் சீஷர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்படுகிற கலிலேயாவில் அந்த விவாகத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவராய் இயேசுடைய தாயாகிய மரியாளும் அங்கே இருக்கிறார்கள். அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. அப்படிதானே? திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஆண்டவராய் இயேசுடைய தாயார் வந்து ஆண்டவராய் இயேசு இடத்துல திராட்சை ரசம் இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய நேரம் இன்னும் வரல. நேரம் இன்னும் வரல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்ன பதில் தான் தெரியுமா? ஸ்திரீயே, நீ எதை கேட்கிறியோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த குறைவை நிறைவாக்குறது எனக்கு பிரச்சனை இல்லை. What you ask is not a problem for me. ஆனா என்ன தெரியுமா? அந்த நேரம் வரணும். அந்த நேரம் வரணும். அந்த நேரத்துக்காய் காத்து நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, சத்ருவாகிய பிசாசு என்னுடைய நேரத்தை களவாடி இருக்கிறான், அதை இன்னைக்கு திரும்ப தாங்கப்பா. என்னுடைய நேரம் எனக்கு தாங்க. நான் இழந்த நேரத்தை எனக்கு தாங்க. நான் இனிமேலும் என்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டேன், பிரயோஜனமாய் செலவழிப்பேன், ஆதாயப்படுத்திக் கொள்வேன். என்னுடைய ஆசீர்வாதத்தின் நேரத்தை நான் வீணடித்திருக்கிறேன், வீணாக செலவழித்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தின் நேரத்தை எனக்கு திரும்ப தாங்கன்னு கேட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும் பிரதர், அற்புதம் நடக்கும். அந்த நேரம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். தண்ணி திராட்சை ரசமா மாறும், சாத்தியமே இல்லாத காரியம் சாத்தியமாகும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இயற்கையாய் மாறும். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்காத காரியங்கள் நடக்கும், தடைகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால தான் சொன்னேன், டைம் குவாலிஃபைஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஆமென். ஒரு காரியத்தை விளங்கிக்கணும், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. அப்படிதானே? ஆண்டவராக இயேசு இந்த பூமியின் மண்டலத்தில் வாழ்ந்தபோது அந்த நேரத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவராக இருந்தார். பிதா குறித்த நேரம், பிதா குறித்த நேரம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். உங்களுடைய வேதத்தை நீங்க திரும்பி பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அப்படியே வாசித்தே வாங்க, 10 வரைக்கும் வாசிங்க. ஆனா உங்களுடைய பரிசுத்த வேதாந்தத்தில் நீங்க இந்த வசனத்தை பார்க்கணும், அப்பதான் விளங்கும், இல்லைன்னா விளங்காது. யோவான் 7ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். 10 வசனம், முதல் 10 வசனங்கள் உங்களுடைய வேதாகமத்திலே பார்த்து கொண்டே வாருங்கள். இவைகளுக்கு பின்பு
யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதுதான் முக்கியம், 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை. இதான் பிரதர் முக்கியம், இதான் முக்கியம். நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ஏன் வரலன்னு இப்ப புரியுதா? புரியுதா? உங்க நிலைமை ஏன் மாறலன்றது புரியுதா? ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க என்பது புரியுதா? ஜெபம் கேட்கப்படாது போல இருக்குல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காதது போல இருக்குல்ல. இல்ல இல்ல இல்ல, சத்ருவாகிய பிசாசு உங்களுடைய நேரத்தை களவாடி இருக்கிறான். நீங்க பலவந்தம் பண்ணணும், ஆண்டுட்டு கேட்கணும். ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க. எதை கேட்கணும்? என்னுடைய நேரத்தை திரும்ப தாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற சத்தியம்? 6வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை. அதை அண்டர்லைன் பண்ணீங்க. என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. அப்படின்னா உங்க நேரத்தை நீங்களே அறியாம இருக்கிறீங்க. நீங்க என்ன வேணாலும் எப்போ வேணாலும் செய்வீங்க, செய்துட்டு போங்க. உங்களுடைய நேரத்தை குறித்து உங்களுக்கு ஞானம் இல்லை. ஆனா எனக்கு தெரியும் என்னுடைய நேரம். 7வது வசனம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. இப்ப 8வது வசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால், அண்டர்லைன் பண்ணீங்க, என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். அவருடைய நேரத்துல போனார். அவருடைய நேரம் வராம போக மாட்டார். அவருடைய நேரம் வராம ஒன்றும் செய்யவும் மாட்டார். எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப நான் அப்படி சொல்றதுனால நீங்க ஒரு காரியத்தை தப்பா விளங்கிக்க கூடாது. உலகத்தார், ரட்சிக்கப்படாதவர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்றாங்க பாருங்க, அதை நினைச்சிடக்கூடாது. நீங்க இதுல ஒரு ஆபத்து இருக்குது. அவங்க விசுவாசிக்கிறது என்ன? ஒரு நாள்ல இந்த நேரம் நல்ல நேரம், அந்த நேரம் கெட்ட நேரம். நல்ல நேரத்துல தான் செய்தாதான் வாய்க்கும். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் போய் சத்தியம் அல்ல. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல நேரம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல நேரம் தான். ஆனா எல்லாருக்கும் இல்ல பிரதர். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆசீர்வாதத்தின் நேரம் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த 6 நாள்ல சிருஷ்டித்தார. இந்த நாள் கெட்ட நாள், அந்த நாள் நல்ல நாள் சொன்னாரா? நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். எல்லா நாடும் நல்ல நாள் தான் நமக்கு. ஆனா நம்முடைய பங்குக்கு நாட்களை ஆதாயப்படுத்தணும், பிரயோஜனமா செலவழிக்கணும். சும்மா டிவிக்கு முன்பாக உட்கார்ந்துட்டு சீரியலை பார்த்து அல்ல. நல்ல நேரம்லாம் போயிடும், ஆசீர்வாத நேரம்லாம் போயிடும் பிரதர். இப்படி உட்கார்ந்துட்டு நேரத்தை வீணாக்கினீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாத நேரம்லாம் போகுது. நிறைய பேர் உணர்றதே இல்லை. ஆசீர்வாத நேரம் போய்கிட்டே இருக்கு. பிசாசு திருடிக்கிட்டே இருக்கான். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றாங்க, தாழ்மையா சொல்ற, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ற, கர்த்தர் கொடுத்த நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமான நேரம். என்னோட நேரம் வீணாகி விடக்கூடாது. என்னோட நேரம் வீணாக கூடாது. இருக்கிற நேரமே போதாது. ஆண்டவரை குறித்து வேதத்துல படிச்சு அறிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற நேரம் ஆயுசே போதாது. நானே வேதனை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இன்னும் முழுமையா வேதத்தை சபைக்கு இன்னும் போதிக்கிறதுக்கு நேரம் இல்லையே. என்னைக்கு நான் முழு வேதாமத்தை போதிக்க போறேன்னு சொல்லி எனக்கு ஒருக்குள்ள வேதனையில இருக்கேன். நான் என்னோட ஆயுசு நாட்களுக்குள்ள முழு வேதாமத்தை போதிக்க முடியாது, அவ்வளவு இருக்கிறது.
யூதர்கள் என்ன விசுவாசிக்கிறாங்க தெரியுமா? முதல் 5 புஸ்தகத்தை எவ்வளவு நாள் படிக்கணுமா? 1000 வருஷம் படிக்கும். தோராவை மாத்திரம் அந்த 5 ஆகமம் முதல் 5 புஸ்தகத்தை 1000 வருஷம் படிக்கிற மாதிரி ஆண்டவர் வச்சிருக்க. என்னைக்கு இங்க பைபிளை முடிக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நேரம் அவ்வளவு முக்கியம். அதனாலதான் யூதர்கள், ஆண்டவராக இயேசு விசுவாசிக்கிற யூதர்கள் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறார்கள். சங்கீதம் 1 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருக்கிறான்? நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட விருட்சத்தை போல இருக்கிறான். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அதன் காலத்திலே கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எதை தொட்டாலும் ஆசீர்வாதம் தான். பைபிள் ஸ்டடிக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களா? ஹல்லேலூயா. வேதத்தில் பிரியமா இருக்கணும். எத்தனை பேருக்கு வேதத்தில் பிரியம்? அப்பா டேனி கையை பாருப்பா, ஈவினிங் பைபிள் ஸ்டடிக்கு வராங்களான்னு பா. ஆமென். உண்மையா சொல்றாங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னை அவ்வளவா ஆசீர்வதித்ததுக்கு காரணம் ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த வேதத்திலோட பிரியம்தான். பிரியம்தான். இதனாலதான் நான் பிழைத்திருக்கிறேன். இதனாலதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு பொக்கிஷம் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயம் வாசிக்கும் போது புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையேன்னு இருக்கு. அவ்வளவு மகத்துவங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னோட மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்களோ அதை அந்நிய காரியமாய் நினைத்தார்கள். இல்ல இல்ல இல்ல. ஹல்லேலூயா. அந்த நேரம், நம்முடைய நேரத்தை நாம் திரும்பி பெறாம நீங்க எங்க தான் போனாலும் விடுதலை கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த ஆராதனை முடிவதற்குள்ளே நீங்க பலவந்தம் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய நேரத்தை திரும்ப தாங்கப்பா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அநேக சாட்சிகளை கர்த்தர் இந்த சபையிலிருந்து எழுப்புவார். கர்த்தர் இழந்து போன நேரத்தை எனக்கு திரும்பி கொடுத்தார், நான் இப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அநேக சாட்சிகளை கர்த்தர் இந்த சபையிலிருந்து எழுப்புவார். அவருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த சகோதரி மீது தேவனுடைய கரம் இருக்கிறது, இந்த சகோதரி மீது தேவனுடைய கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இழந்து போன உங்களுடைய நேரத்தை பெறும்படியாக பலவந்தம் பண்ணணும், போராடணும், ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கணும். பிசாசோடு கூட அவனை பலவந்தம் பண்ணி போராடி ஜெயிக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் காமிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின. எல்லாம் வேதத்தை திருப்பிட்டீங்களா? உங்களோட பைபிள்ல பாக்குறீங்களா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எல்லாரும் பைபிளை திருப்பணும். வெறும் கேட்கிறதல்ல, பார்க்க வேண்டும். யோவேல் 2:25 வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை தடவை வாசிச்சிருக்கோம்? இந்த வசனத்தை எத்தனை தடவை கேட்டிருக்கோம்? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த, பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை, வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். எப்பங்க இந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் எப்பங்க பட்சித்தது? எப்ப பட்சித்தது? ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு இந்த வசனத்துல? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கொட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களை நான் திரும்ப தருவேன். வருஷங்கள்னு சொல்லும்போது ஆண்டவர் எதை சொல்றா தெரியுமா? அவைகள் பட்சித்த நேரத்தை நான் திரும்ப தருவேன். ஏன்னா வருஷம் எப்படிங்க வருது? நேரத்தில் தானே வருஷம் வருது. நேரம் இல்லாமல் வருஷம் வந்துடுமா? இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்னா,
அந்த விளைச்சலை பட்சித்துருமோ. அந்த 4 விதமான பூச்சிகளும் வந்து விளைச்சலை பட்சிக்கிற மாதிரி தெரியுது வசனம், அப்படிதானே? நல்ல விளைச்சல் வளர்ந்துருக்கு. இந்த 4 விதமான பூச்சிகளும் வந்து அந்த விளைச்சல் மேல வந்து இறங்கி அந்த விளைச்சலை பட்சிக்கிறது போல தெரிகிறது. ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, விளைச்சல் அது பட்சிக்கல. எதை பட்சிக்கிறது? நேரத்தை பட்சிக்கிறது. நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, நீங்க ஆசீர்வாதத்தை இழக்கல, ஆசீர்வாதத்தின் நேரத்தை இழந்திருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குது? அந்த 4 விதமான பூச்சிகள் எதங்க பட்சித்தது? விளைச்சலியா? இல்ல, வருஷத்தை, நேரத்தை. ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் பட்சித்த வருஷங்களை, அவர்கள் பட்சித்த நேரத்தை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லுங்க. இருக்க வேண்டிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாததுக்கு காரணம் என்ன? உங்களுடைய நேரத்தை அவைகள் பட்சித்து போட்டிருக்கிறது. அதனாலதாங்க நேரம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பட்சித்து போட்ட வருஷங்களை நான் திரும்ப தருவேன் ஆண்டவர் சொல்வாரானா, அப்ப அந்த வருஷத்தை நாம் திரும்பி பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம். கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அநேக வருஷங்கள் பட்சிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அநேக வருஷங்கள் வீணாய் போயிருக்கிறது. அநேக வருஷங்கள் பட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, அநேக வருஷங்களுடைய வாழ்க்கையில வீணா போனது உண்மை. ஆனால் என்னுடைய செயல் உனக்கு இருக்குமானா, என்னுடைய இரக்கம் உங்களுக்கு இருக்குமானா, ஹல்லேலூயா, எனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், பலவந்தம் பண்ணுவீர்கள் என்றால், காலத்தை பிரயோஜனமாய் செலவழிப்பீர்கள் என்றால், இழந்து போன வீணா போன அத்தனை வருஷத்தையும் உங்களுக்கு திரும்ப தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எந்த மனுஷனால முடியாது, ஆண்டவரால மாத்திரம் தான் முடியும். அதான் தொடக்கத்தில் சொன்ன, இழந்து போன நேரத்தை நம்மளால பெறவே முடியாது. ஆனா இழந்து போன ஆசீர்வாதத்தின் நேரத்தை ஆண்டவரால் திரும்பி தர முடியும். ஏன் தெரியுமா? அவர் சகல காலத்துக்கும் ஆண்டவர். கடந்த காலத்துக்கும் அவர் தான் ஆண்டவர், நிகழ்காலத்துக்கும் அவர் தான் ஆண்டவர், எதிர்காலத்துக்கும் அவர் தான் ஆண்டவர். எல்லா காலங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து இழந்து போன நேரம் மாத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்டாருன்னா, நீங்க 10 வருஷமா ஜெபிச்சு ஒரு காரியம் நடக்காது, ஒரே ராத்திரில நடக்கும். கர்த்தர் யாரிடத்துல பேசுறாருன்னு தெரியல. நீங்க 10 வருஷமா போராடிட்டு இருக்கிறீங்க, 10 வருஷமா நஷ்டத்தை கண்டு கொண்டிருக்கிறீர்கள், 10 வருஷமா வேதனை துக்கத்தில் இருக்கிறீர்கள். ஜெபம் இன்னும் கேட்கப்படாது போல இருக்கிறது. ஆண்டவர் மாத்திரம் உங்களுடைய இழந்து போன நேரத்தை திரும்ப தருவாரானால் ஒரு ராத்திரி போதும், ஒரு ராத்திரி போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Our Almighty God has power over your time. Amen. நீ ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அநேக சமயத்துல அந்த வசனத்தை வாசிக்கிற மொழிய வசனத்துடைய பின்னணியை நம்ம விட்டுறோம் பாருங்க. அந்த 25ஆம் வசனத்தை வாசித்தமே, யோவேல் 2:25 வாசித்தமே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இழந்து போன அந்த 4 விதமான பட்சிகளும் பட்சித்த வருஷங்களை, அந்த நேரத்தை திரும்ப தருவேன்னு சொன்னார்ல. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வீணான பட்சித்து போட்ட வருஷங்களை, நேரத்தை திரும்பி தரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு. யாருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. இது எப்ப நடக்கும்னா, இழந்து போன வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்பி தரும்போது. ஹல்லேலூயா. வாசிங்க 26ஆம் வசனம்.
நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தனா என்ன அதிசயம்? என்ன அதிசயம் ஆண்டவர் பண்றாரு? இழந்து போன வருஷத்தை திரும்பி தரார் பாருங்க. அதுதான் அதிசயமா நடத்துறது. அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு. இந்த ஜனங்கள் யாரு? நீங்க சொல்லுங்க, இந்த ஜனங்கள் யாரு? இந்த ஜனங்கள் யாரு? தன்னுடைய இழந்த நேரத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. தன்னுடைய இழந்த நேரத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது. அதுக்கப்புறம் வெட்கம் இல்லை பிரதர், சகோதரி. அதுக்கப்புறம் லட்சம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நிந்தை அவமானத்தை சகித்தவர்களா இருக்கலாம். இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, மகனே மகளே, இழந்து போன நேரத்தை பலவந்தம் பண்ணி இடத்துல கேட்டு நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிடுறது மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமா திருப்தி அடைந்து உங்களுக்காய் மகத்துவமான காரியங்களை செய்த உங்களுடைய தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? 27வது வசனத்தை வாசிங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். எப்ப அறிந்து கொள்வீங்க பிரதர்? எப்ப அறிந்து கொள்வீங்க? ஒரு நேரம் திரும்பி வரும்போது, இழந்து போன நேரத்தை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்றாரு பாருங்க, என்னுடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆவியில நிறைந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இழந்து போன நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த உங்களுடைய நேரத்தை நீங்க இழந்து போயிட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுடைய நேரத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு யாராவது உதவி செய்யன்னு வருவாங்க. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் பிரதர், சிஸ்டர், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு வருவாங்க. ஆனா உங்களை அந்த ஆசீர்வாத நேரத்தை பிசாசு களவாடிட்டா, உதவி செய்யறேன்னு இருக்கிற வராரு பாருங்க, அந்த ஆளு அவர் காணாம போயிடுவார். அவரை தேடி தேடி அலைவி, எங்க அந்த பிரதர் சொன்னார உதவி செய்யறேன்னு, எனக்கு இவரை செய்யறேன்னு சொன்னாங்களே, ஆளே காணமே. போன் பண்ண எடுக்க மாட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவர் வேற யாருக்கும் உதவி செய்துட்டு இருப்பார். என்ன நடக்குது? உங்க நேரம் களவாடப்பட்டிருக்கிறது. நேரம் களவாடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, சகுனே சௌரியே, உங்களுடைய ஆவிக்குரிய செவியிலே நீங்கள் கேளுங்க. மாம்ச செவியில இதை கேட்காதீங்க. மாம்ச செவியில கேட்காதீங்க, விளங்காது. உங்களுடைய ஆவிக்குரிய செவியில கேளுங்க, கர்த்தர் பேசுகிறதே. ஹல்லேலூயா. காது உள்ளவன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. என்ன காது அது? ஆவிக்குரிய காது உள்ளவன் கேட்க கடவன். மாம்சத்துக்குரிய காரியெல்லாம் விளங்காது, காதெல்லாம் எவ்வளவு கேட்டாலும் விளங்காது. ஆவிக்குரிய காதுகள் உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களில் சிலர் காலத்தை மாத்திரமல்ல, நேரத்தை மாத்திரமல்ல, சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீர்கள், ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்திருக்கிறீர்கள். சில சரீர பிரகாரமான காரியங்களை நீங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், இன்னைக்கு மாத்திரம் ஆண்டவரிடத்தில் திரும்பி, ஆண்டவரே என்மேல் கிருபையாக இறங்கி சத்துரு களவாடின என்னுடைய ஆசீர்வாத நேரத்தை எனக்கு திரும்ப தாங்கன்னு கேட்பீங்களானா, கர்த்தர் அதை திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்த அநேக காரியத்தை பெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. The mystery of recovery is in your discovery. நீங்க மறக்கவே கூடாது. The mystery of recovery is in your discovery. நீங்கள் திரும்பி பெறுதலின் மறைப்பொருள் எங்க இருக்குன்னா,
நீங்க கண்டுபிடிப்புல தான் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து எதை இழந்து போயிருக்கிறேன் என்பதை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதை இழந்திருக்கணும்னே தெரியல. நிறைய போயிடுச்சு, என்னன்னா போச்சுன்னு தெரியல, கணக்கே இல்லை. இல்லை உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கணும். எதை நான் இழந்திருக்கிறேன்? என்னுடைய ஜெபத்தை இழந்திருக்கிறேனா, பரிசுத்தத்தை இழந்திருக்கிறேனா, அபிஷேகத்தை இழந்திருக்கிறேனா, தேவ பிரசன்னத்தை இழந்திருக்கிறேனா, ஊழியத்தை இழந்திருக்கிறேனா? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் திருப்பாதீங்க, கவனிங்க. அந்த வாலிபன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போகிறான். கெட்ட குமாரன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து சகலவற்றையும் இழந்து போகிறான். அவன் எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக் கொள்வதற்கான திறவுகோல் என்ன தெரியுமா? புத்தி தெளிந்து. அதான் திறவுகோல். அவன் மறுபடியும் பெற்றுக்கொண்டதுக்கு திறவுகோல் என்னது? புத்தி தெளிந்து. இந்த புத்தி தெளியணும் பிரதர். புத்தி தெளிஞ்சாதான் எதை இழந்தோனே தெரியும். ஆவிக்குரிய இதில் பேசுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் எதை இழந்திருக்கிறேன்? ஆவிக்குரிய வாழ்க்கை, இத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பட்டியல் போடணும். அன்னைக்கு அவன் புத்தி தெளிந்த போது அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான். எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்ப பன்றி தின்னுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. இப்ப அவன் உட்கார்ந்து புத்தி தெளிந்த போது யோசிக்கிறான், எனக்கு கிடைக்க வேண்டியது இல்லையே, நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லையே, என்னோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணுமே, நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னுடைய நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி புத்தி தெளிஞ்ச உடனே வேதம் சொல்லுது, அவன் எழுந்து தகப்பனிடத்துல வருகிறான். ஆண்டவரத்துல கிட்டி சேர்றான். பாருங்க, என்னைக்கு புத்தி தெளிதோ அன்னைக்கு தான் ஆண்டவர்ட்டே வருவாங்க. அது வரைக்கும் ஆண்டுகிட்ட வரவே முடியாது. சும்மா ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம். என்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில புத்தி தெளிவாகிறதோ அன்னைக்கு தாங்க உண்மையா மனம் திரும்புதல். அன்னைக்கு தான் ஆண்டோட திரும்பி அவன் he became desperate to come back to his father. அவனால அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அங்க உட்கார முடியல. இனிமேல் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா வேஸ்ட். எழுந்துட்டான். தகப்பனுடைய திரும்பி வருகிறான். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கணும். You need to examine your life. இன்னைக்கு திருவிருந்திலே பங்கு பெற வந்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் அலைசி ஆராய்ந்து பார்க்க வேணும். நீங்க சிலர் சொல்லுவீங்க, ஆண்டுடைய கால அட்டவணையின்படி, ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்க திட்டத்தின்படி நான் எங்கேயோ இருக்க வேண்டிய இன்னைக்கு இங்க இருக்கிறேன். என்னோட வாழ்க்கை எப்படியோ இருக்க வேண்டியது இன்னைக்கு இப்படி இருக்கிறது. உண்மைதான். ஹல்லேலூயா. உங்களோட ஆவி உங்களுக்கு சொல்லுது, மனசுக்கு தெரியல. ஆனா எதை இழந்திருக்குன்னு உங்களுக்கு ஆவிக்கு நல்லா தெரியும். your mind, your spirit will introduce to your mind what you have lost. அதான் ரியாலிட்டி. நிஜத்தை உங்களோட மனதுக்கு புரிந்து கொள்ள முடியாது, உங்களோட ஆவிக்கு நல்லாவே புரியும். எதை இழந்திருக்கீங்கன்னு உங்களோட ஆவிக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. உங்களோட ஆவி உங்களை இழுக்குது. நான் இருக்க வேண்டிய இடம் இப்படி இல்லையே, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இப்படி இல்லையே, என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கணுமே, அப்படி இல்லையே அப்படின்னு சொல்றது எது தெரியுமா? உங்களோட ஆவி. ஹல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். சகோதரனே சகோதரி, ஆண்டவரை மாத்திரம் நீங்க கட்டுப்படுத்திடாதீங்க. நம்முடைய அறியாமையினாலே, குறைந்த அறிவினாலே தேவனுடைய வல்லமையை நாம் கட்டுப்படுத்தி விடக்கூடாது. Don't conceptualize God. Never limit God by your limited understanding. சில காரியம் புரியாதனால ஆண்டவரை கட்டுப்படுத்தி கூடாது. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் நீங்க பேசுற செய்தி எனக்கு புரியுது, நீங்க இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, ஏன்னா என்னுடைய நேரம் இன்னும் வரல, நான் என்னுடைய நேரத்துக்கு வெளியே இருக்கிறேன். உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய நேரம் யார் கையில் இருக்கு பிரதர்? உங்களுடைய காலம் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க உங்களுடைய நேரத்துக்குள்ள இல்லாததுனால கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய நேரம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே நான் இழந்து போனதை நீங்க தரணும், என்னுடைய ஆசீர்வாத நேரத்தை திரும்பி தரணும் போராடி பிரயாசப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கதறுவீர்கள் என்றால்
இழந்து போன ஆசீர்வாத நேரத்தை கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி ஒரு நிமிஷம் சாலமோனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா சாலமோன் தூங்க போறாருங்க. தூங்க போறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாரு. அவரை போல ஞானி உலகத்தில் யாரும் இல்லை. சிந்தித்து பாருங்க. தூங்க போகும்போது சாதாரண மனுஷன், உங்களையும் என்னையும் போல மனுஷன் தான், ஒண்ணுமே இல்லை சாலமோன். தூங்கி காலையில் எழுந்தோட ஆள் வேற, பெரிய ஞானி, பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய கணத்துக்குரியவன். ஒரு ராத்திரி பிரதர், ஒரே ஒரு ராத்திரி தூங்கி எழுந்ததுதான். அன்னைக்கு ராத்திரிலே சொப்பனத்திலே ஆண்டவர் சாலமோன் இடத்துல கேட்கிறார், அப்பா உனக்கு என்ன வேணும்? நீ கேள், நான் தருகிறேன். சாலமோன் சொல்ற, ஆண்டவரே நீர் கொடுத்த உடைய ஜனங்களை சரியா நான் நடத்தணுமே, ஞானத்தை தார். ஆண்டவர் சொல்ற, சரியான காரியத்தை கேட்ட, உன்னுடைய சத்துருக்குடைய பிராணனை நீ என்கிட்ட கேட்கல, சரியான காரியத்தை கேட்ட அப்படின்னாலே உனக்கு ஞானத்தை மாத்திரமல்ல ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுப்பேன். யோசிச்சு பாருங்க, ஒரே ராத்திரி தான். சாதாரண மனுஷனா படுக்கிற மனுஷன் காலையில் எந்திரிக்கும் போது உலகத்திலேயே பெரிய ஞானி, உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம். நான் தாழ்மையா கேட்கிறேன், நீங்க ஒரு சொல்லலாம், பாஸ்டர் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஆண்டவர் சாலமோனுக்கு பண்ண எனக்கு பண்ணுவாரா? பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? விசுவாசித்தா தேவனுடைய மகிமை. நீங்க யாராவது சாலமோனுக்கு நடக்கும் எனக்கெல்லாம் நடக்காதுன்னா நடக்காது. பிசாசா தான் சொல்லுவான். அம்மா ஆண்டவர் பாஸ்டர் யாரை குறித்து பேசுறான்னு புரியுதா உனக்கு? சாலமோனை குறித்து பேசல, உன்னை குறித்தெல்லாம் பேசல. சொல்றானா பிசாசு? சொல்றானா இல்லையா? சொல்லுவான், கண்டிப்பா சொல்லுவான். சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராத்திரி போதும் உங்களுடைய நிலைமையை கர்த்தர் மாற்ற. ஆமென். ஆண்டுக்கு ரொம்ப நாள்லாம் வேண்டாம், ஒரு ராத்திரி போதும். ஆவில உணர்ந்து சொல்றேன், சிலருடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதம் ஒரு சத்துருவோட அசுத்தாவி அந்த ஆசீர்வாதத்தின் மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆசீர்வாதம் அதாவது அப்படியே சீலான மாதிரி இருக்கு, முத்திரை போட்ட மாதிரி இருக்கு, நடக்க வேண்டிய காரியம் நடக்கு. இன்றைக்கு பலவந்தம் பண்ண பழகி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமும் பலவந்தமும், இந்த ரெண்டு வார்த்தையை மறக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ செயலுக்கு பரிசுத்தம், உங்களுடைய சமயத்துக்கு, எத்தனை பேருக்கு விளங்குது சத்தியம்? தேவ செயலுக்கு, உங்களுடைய சமயத்துக்கு, உங்களுடைய நேரத்துக்கு பலவந்தம். இந்த சத்தியத்தை விளங்கிட்டா போதும், இழந்ததெல்லாம் திரும்பி வந்துடும். ஹல்லேலூயா. சமயமும் தேவ செயலும், பரிசுத்தமும், இதான் ரகசியம். இங்க தான் திறவுகோல் இருக்கிறது. விளங்குதா? பிரயாசப்படுத்தி பாருங்க. ஹல்லேலூயா. நான் முடிக்க போறேன், கவனிங்க. வாழ்க்கையிலே ஏற்ற துணை கிடைக்கவில்லை, இன்னும் திருமணம் நடக்கல, நீங்க ஆண்டவரை போதுமான அளவுக்கு நேசிக்காததுனால அல்ல, இல்ல ஆண்டவர் உங்களை நேசிக்காததுனாலும் அல்ல. இன்னும் சரியான வாழ்க்கை துணை அமையலன்னா என்ன காரணம்? சத்துரு உங்களுடைய ஆசீர்வாத நேரத்தை களவாடி இருக்கிறான். எப்ப கிடைக்கும்? பரிசுத்தத்தை விட்டீங்களேப்பா. எப்ப கிடைக்கும்? பரிசுத்தமும் பலவந்தம், பரிசுத்தமும், நல்ல சத்தமா, பரிசுத்தமும். ஹல்லேலூயா. திருமணம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். சில பேருக்கு இப்படி சொல்ல, எத்தனையோ வருஷமா ஒரு பிள்ளைக்காக காத்துட்டு இருக்கேனே, ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கலையே. உங்களோட பிரச்சனை பிள்ளை இல்லை, உங்களோட பிரச்சனை பிள்ளை இல்லை. உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஆசீர்வாத நேரத்தை சத்துருவாகிய பிசாசு களவாடி இருக்கு. அந்த ஆசீர்வாத நேரம் திரும்பி கிடைக்கணும்னா பரிசுத்தமும் பலவந்தமும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுமா? எடுத்து வாசிங்க. பிள்ளை இல்லாதவர்கள் குறிப்பா வாசிங்க. ஆதியாகமம் 17 அதிகாரம் 21 வசனம் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம்
17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. வருகிற வருஷத்தில், வருகிற வருஷத்தில், நேரத்தில், வருஷம்னா நேரம்னு விளக்கணும். வருகிற நேரத்தில், வருஷத்தில், குறித்த காலத்திலே, அதான் குறித்த நேரம், குறித்த நேரத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். குறித்த காலம். ஹல்லேலூயா. அந்த குறித்த நேரம் எத்தனை பேருக்கு விளங்குது? 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில், கால திட்டம் இருக்கு பிரதர், ஒரு நேர திட்டம் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு என்று குறித்து இருக்கிற ஒரு கால திட்டம், நேர திட்டம். நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். தீர்க்க தரிசனமா என்று பேசுறார். நிச்சயமாய் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். 14ஆவது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில், கால திட்டம், நேர திட்டம். உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கால திட்டம், நேரம். 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் குறித்திருந்த காலம், தேவன் குறித்திருந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்கு நேரம் இருக்கா இல்லையா? வேறமா வேண்டாம். வர்றதுக்கு என்ன வழி? கண்களை மூடலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி. ஆமென். கண்களை மூடலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போமா? ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சமயமும் தேவ செயலும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமும் பலவந்தம், பரிசுத்தமும் பலவந்தம். ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், என் மகனே மகளே, நீங்கள் எனது ஆசீர்வாதத்தின் நேரத்தை நான் திரும்ப தருவேன். சத்துரு உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரத்தை களவாடி இருக்கிறார். ஆனா நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே, ஆண்டோட ஜெபத்தை கேட்கலையே, ஆண்டு எனக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு இத்தனை காலம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீங்க சொல்றது எனக்கு விளங்குது, ஆனா இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு பரிசுத்தமும் பலவந்தமும் வேணும், தேவ சமயமும் தேவ செயலும் வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த ஒழிய யாருமே பரிசுத்தத்தை குறித்தும் பலவந்தத்தை குறித்தும் நினைக்கவே இல்லை. இதுதான் உண்மை. இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது நடக்கல, அது நடக்கல, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒழிய யாருமே பரிசுத்தத்தை குறித்தும் பலவந்தத்தை குறித்தும் நினைக்கலையே. இன்னைக்கு ஆவியான நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியான நம்மோடு கூட பேசுகிறார். சமயமும் தேவ செயலும் உண்டாயிருக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கும் உண்டாயிருக்க. எவ்வளவுதான் வேகமா ஓடுற மனுஷனா இருந்தாலும் அந்த வேகம் போதாது. எவ்வளவுதான் ஞானியா இருந்தாலும் அந்த ஞானம் போதாது, அந்த அறிவு போதாது, திறமை போதாது, சாதுரியம் போதாது. சமயமும் தேவ செயலும் உண்டாயிருக்க வேண்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கிறவர்கள் ஆவியானவர் பேசுகிறதை உணருங்க. உங்க ஆவிக்குரிய செவியில கேளுங்க. கர்த்தர் உங்களிடத்துல தான் பேசுறார். நீங்க கஷ்டப்படுறது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க துக்கத்திலும் வியாகுலத்திலும் வறுமையிலும் வேதனை இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு எத்தனை பேர் பலவந்தம் பண்ண போறீங்க, போராட போறீங்க? பலவந்தம்னு சொல்லும்போது தாவீதை மறக்க கூடாது. வனாந்தரத்தில் அந்த சிங்கத்தோட எப்படி போராடி இருப்பான் யோசிப்பார். அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்க, இழந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்க தாவீது எப்படி போராடி இருப்பான் யோசிச்சு பாருங்க. அந்த பலவந்தம் வேணுமே, அந்த வியாகுலம் வேணுமே, துக்கம் வேணுமே, அந்த வைராக்கியம் வேணுமே, அந்த ஆவல் வேணுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்லுங்க, வாயிலை திறந்து, ஆண்டவரே எனக்கு விளங்குது இந்த ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் அந்த ஆசீர்வாதம் அல்ல, சத்ரு என்னுடைய ஆசீர்வாதத்தின் நேரத்தை அவன் களவாடி இருக்கிறான். இன்றைக்கு பலவந்தம் பண்ணுகிறேன், என்னுடைய நேரம் எனக்கு திரும்ப கிடைக்கணும் ஆண்டவரே. என்னுடைய ஆசீர்வாதத்தின் நேரம், என்னுடைய புதுப்பித்தலின் நேரம், திரும்பி பெற்றுக்கொள்ளுதலின் நேரம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையை பேசி தேவனுடைய சமூகத்தில் யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நான் ஒன்றை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். ஆண்டவர்ட்ட நீங்க ஒரு காரியத்தை பெறணும்னா you must come out of your comfort zone. சௌரியமா இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும், போராட பழகணும், பலவந்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. பிரயாசப்படணும், கதறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே ஐயா இவளை நான் இழந்திருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு திரும்ப தாரு, ஆசீர்வாத நேரத்தை திரும்ப தாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை சுகத்தை இழந்திருந்தா கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை திரும்ப ரெட்டிப்பாய் தருவார். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை இழந்திருந்தா கர்த்தர் ரெட்டிப்பாய் திரும்ப தருவார். உங்களுடைய பிள்ளையை இழந்திருப்பீர்கள் என்றால், உங்களுடைய மகனையோ மகளையோ இழந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை திரும்ப தருவார். வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள் பட்சித்த நேரம், பட்சித்து போட்ட நேரம், பட்சித்து போட்ட நேரம், பட்சித்து போட்ட நேரம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தை திரும்பி கர்த்தர் தருவாரானா நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து மகத்துவத்தை செய்த உங்கள் தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து ஹல்லேலூயா சோத்திரிப்பீர்கள். ஓ என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, ஓ 1-2 நிமிஷங்கள். ஓ இது திரும்பி பெற்றுக் கொள்ளுகிற நேரம், திரும்பி பெற்றுக் கொள்ளுகிற நேரம். சகோதரே, this is the time to get back what you have lost. இழந்ததை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது, இழந்ததை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. சகோதரே, இழந்ததை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. சகோதரே, இழந்து போனதை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. Right now, right now. Oh, thank you Lord, thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகருக்கு அதை திரும்பி தருகிறார். கர்த்தர் அநேகருக்கு அதை திரும்பி தருகிறார். ஆசீர்வாதத்தின் நேரம் திரும்பி தரப்படுகிறது. சகோதரே, திரும்பி தரப்படுகிறது. கர்த்தர் அநேக சாட்சிகள் எழுப்புவேன்னு சொல்கிறார். அநேக சாட்சிகள் எழும்பும். தேவனுடைய நாம மகிமைக்காக அநேக சாட்சிகள் எழும்பும், அநேக சாட்சிகள் எழும்பும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஜனத்தை பலப்படுத்தும், ஜனங்களை பலப்படுத்தும், பிள்ளைகளை பலப்படுத்தும், பலப்படுத்தும். அபிஷேகம் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சகோதரே, சகோதரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சகோதரே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர்
கர்த்தர் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்லவே, பரபிரபுவும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பரபிரபுவும் அல்லவே, ஆவியினாலே ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, விசுவாசத்தோடு களிகூரு. விசுவாசத்தோடு பாடு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. வசந்த மாறா, வசந்த மாறா, மதுரமாக கொடிய யோதா அகன்றிடும். அவே வசந்த மாறா, மதுரமாக கொடிய யோதா அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி அத்துமாவை நிலவேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி அத்துமாவை நிலவேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்த என்றும் ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்த என்றும் ஜீவிப்பார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் வாழ்ந்திடுவார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களிகூரு. மாமிசமான யாவர் மீது உன்னத ஆவியை பொழியுவார். மாமிசமான யாவர் மீது உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்களை தருவார், எழுப்பி சேவையும் செய்திடும். ஆமென். ஆயிரம் ஆயிரம் ஜனங்களை தருவார், எழுப்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. அறவாமல் உள்ள கையில் வரைந்தாரே. தாய்மரத்தால் அறவாமல் உள்ள கையில் வரைந்தாரே. பலமரத்தாலே தாங்கி முன்னே சகாயம் செய்து உயர்த்திடுவார். பலமரத்தாலே தாங்கி முன்னே சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. பெரிய காரியத்தை செய்வார். சேனையின் கர்த்தர் உன் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். 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 சேனையின் கர்த்தர் உன் நடுவே பெரிய காரியம்
பரிசுத்தரே பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருடைய ஆவியான சொல்ற, மகனே மகளே, உனக்கு முன்பாக எழுந்திருக்கிற கோலியாத்தை பார்த்து நீ கலங்க வேண்டாம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். உனக்கு எதிராக எழும்பியிருக்கிற கோலியாத்தை பார்த்து நீ கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன். அந்த கோலியாத்தை நான் உன்னுடைய கரத்திலே கொடுக்கும்படியாய் நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றேன். இந்த கோலியாத்தை உடைய கரத்திலே நான் கொடுப்பேன், உடைய கரத்திலே கொடுப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியை குறித்து கலங்க. புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியை குறித்து என் ஜனமே கலங்காதே. யோர்தான் நதி இரண்டாக பிளக்கும். புரண்டு ஓடுகிற யோர்தான் இரண்டாய் பிளக்கும், இரண்டாய் பிளக்கும், இரண்டாய் பிளக்கும். நீ அதன் ஊடாய் வட்டாந்தரையிலே நடந்து போவா. உடைய சூழ்நிலையை பார்த்து கலங்க வேண்டாம், உடைய பிரச்சனைகளை பார்த்து கலங்க வேண்டாம், உடைய தேவைகளை பார்த்து கலங்க வேண்டாம். நான் உங்கள் தேவன், நான் உங்களுடைய அநாதி தேவன். மரண பரியந்தம் உங்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளை கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனே இனிமேலும் காணாதிருப்பார், இனிமேல் காணாதிருப்பார், தேடியும் காணாதிருப்பார், தேடியும் காணாதிருப்பார். கிருபை ஆண்டவரே உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் ஆவியால் ஏவப்படுகிறேன். நீங்க நின்று கொண்டிருக்கிற இடத்துல உங்களோட ஆவி உங்கள்கிட்ட சொல்லுமானா, இல்ல நீங்க இருக்கிற இடம் இது இல்ல, நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை இது இல்ல, உங்களுடைய காலத்தை நேரத்தை சத்துரு களவாடி இருக்கிறான், உங்களுடைய ஆவியிலே உணர்வில் என்றால் அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்தி காண்பீங்க. கர்த்தர் பார்க்கட்டும், மனுஷர் பார்க்கிறது அல்ல. நம்ம ஒருமனப்பட்டு செபிக்க போகிறோம், ஆவியில் நிறைந்து செபிக்க போகிறோம். நீங்க இழந்து போன உங்களுடைய நேரத்தை கர்த்தர் இன்னைக்கு திரும்ப தருவார், இன்னைக்கு திரும்ப தருவார். அநேக சாட்சிகளை கர்த்தர் எடுப்பார். மகத்துவமான தேவ செயல் வெளிப்படும், மகத்துவமான தேவ செயல் வெளிப்படும். எத்தனையோ வருஷம் நடக்காதது நடக்கும். அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க, தேவ சமூகத்தில் உயர்த்துங்க. கீழ்த்தளத்திருந்தாலும் மேல் தளத்திருந்தாலும் நீ நிற்கிற இடத்துல விசுவாசத்தோடு உங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடியுங்க. உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் பாதப்பட வருகிறோம். எங்களுடைய கரங்கள் உமக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கரங்கள் உமக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பா, நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாத நேரத்தை இழந்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம். பா, இன்றைக்கு அதை திரும்ப எங்களுக்கு தாரும். இழந்து போன ஆசீர்வாத நேரம், புதுப்பித்தலை நேரம், திரும்பி பெற்றுக் கொள்கிற நேரத்தை இழந்திருக்கிறோம். கிருபையாய் இறங்கும், கிருபையாய் இறங்கி கர்த்தாவே அப்படிப்பட்ட தேவ ஜனத்துக்கு, உம்முடைய மக்களுக்கு அந்த நேரத்தை திரும்ப தாரும், திரும்ப தாரும், திரும்ப தாரும். மத்தியான வேளையில திரும்ப தாரும், திரும்ப தாரும். சத்துருடைய கிரியைகள் உடைக்கப்படுவதாக, அவனுடைய தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, பொல்லாதுடைய கிரியைகள் உடைக்கப்படுவதாக. Thank you Lord. உடைய கரம் உன் ஜனத்தின் மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. அநேகரை கர்த்தர் தொடுகிறதுக்கு ஆயுசு, உடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்கு ஆயுசு, விடுதலை உண்டாகிறதுக்கு ஆயுசு, சுகம் உண்டாகிறதுக்கு ஆயுசு, பலவீனம் நீங்கிறதுக்கு ஆயுசு, வலி வேதனை துக்கம் நீங்கிறதுக்கு ஆயுசு, சூழ்நிலைகள் மாறுகிறதுக்கு ஆயுசு. ஓ thank you Lord.
தேங்க்யூ. ஓ தேங்க்யூ. உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமை. உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமை. நாமம் ஒன்று மாத்திரம் மகிமை. நாங்க சிறுகுண ஆண்டவரே, நீங்க பெருகுண ஆண்டவரே. நாங்க சிறுகுண ஆண்டவரே, நீங்க பெருகணும்பா. நீங்க பெருகணும்பா. உடைய திருக்கரத்திலே சபையை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய கிருபை உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தது ஆண்டவரே. உடைய கிருபைதான் எங்களை மண்டையை கிட்டி சேர்த்தது. அதற்காய் துதிக்கிறோம். இதனால் எங்களோடு கூட பட்சமாய் பேசி நம்முடைய நல்வார்த்தைகளுக்காய் சோத்திரம். கர்த்தர் வரும் நாட்களிலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, இந்த ஊழியத்திலே கர்த்தர் செய்ய போற மகத்துவமான கிரிகளுக்காய் சோத்திரம். இப்பொழுது உடைய காலாக நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கிறவுடைய நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. உம்முடைய நாமத்திலே சபையாரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியிலும் சபையாரை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மேலான ஆசீர்வாதமாக இருக்கிறேன். உம்முடைய நிலையான பிரசனத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் தாரும் ஆண்டவரே. இந்த சின்ன திராட்சை தோட்டத்தை அதிசயிக்கிற வரைக்காக ஆயத்தப்படும். இப்பொழுது நம்முடைய ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது தேவ பிரசனம் எங்களோடு கூட செல்வதாக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கன துதி மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.